ஆன்மீக பயணம் செய்கின்ற பகவான் யோகிராம் சிவகுமார் மகராஜுடைய நாம மகிமையை உலகலாம். அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா உடனே அந்த கிராமத்தில் அந்த வீட்டில் ஒரு பஜன்ஸ் பண்ணி அந்த வீட்டில் மங்களகரமாக்கக்கூடிய ஒரு நிலை. அடியனையும் எப்படியாவது 5 நாளும் அங்கே வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சிறு வயதிலே திருமணத்துக்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், டிபி அட்டாக். முதல்ல ஆஸ்மானாங்க, அப்புறம் டிபி அட்டாக்கு. பாடினா ரத்தம் வரும். நான் பாடுகின்ற காலத்தில் என்னோடு ஒரு இரட்டைக்கோள் துப்பாக்கி போல நானும் என் நண்பன் சுந்தராஜன் தான். நாங்கள் போகாத ஊரில் வாசிக்காத ஏடு வாசிப்பில்லை. 2 பேரும் ராமன் ராஜன். இது ஒரு சேர்ப்பு. என் நண்பன் பாருங்க, கைதட்டுங்க. நாங்கள்லாம் கல்யாணத்துக்குள்ளே எங்களுக்குள் ரகசியமே கிடையாது. நாங்கள் இருவரும் அப்படி பழகிறோம். எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம், பிடிச்சிக்குவோம். எல்லா கலையிலும் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பங்கு. ஆனால் அவர் மூலமாக தான் நாங்கள் எல்லாரும் 2 பேரும் ஏடு வாசிக்கிறோன்னா, ராஜன் பாராயணம் பண்ணால் நாங்கள் 2 பேரும் ஏடு வாசிக்கலாம். என்ன 2 சின்ன பையன் மாதிரி நல்லா வாசிக்கிறாங்களே அண்ணன். அப்படிப்பட்ட நேரத்தில் இனி உயிரோடவே இருக்கக்கூடாது, ஏற்கனவே நோய், இனி நம்ம இருக்கக்கூடாது, செத்து போன சொல்லி கொஞ்சம் வீடாம் போடலாம் வாங்கி கலெக்டர் ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீடு தான். நம்ம வச்சு கலெக்டர் இருக்கும்போது நண்பன் நாகராஜன் வந்து கதவு கட்டுறான். என்னென்னு பார்த்தேன், சாமி இங்கே இருக்கு. என்ன வீடு தேடி இருக்குது, ஒரு பஜனைக்கு போகணும் வரையா? நானே போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ கொண்டு பஜனைக்கா? சரி இன்னைக்கு வரல, நீங்கள் போங்க, நான் வரேன். இல்லை உடனே காரலையா? உடனே காரல. இப்போ கலைக்கு வச்சது என்ன செய்யறது? தூக்கி அங்காளத்துக்கு விட்டுட்டு அவர் கூட கிளம்புனேன். பகவான் யோகிராம் சிவகுமார் மகராஜ் அப்படியே ஊர் ஊராக போய் 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 அண்ணாமலை, பெங்களூர், எங்கெல்லாமோ கூட்டிப்பாங்க. போயிட்டு கடைசியில் திருவண்ணாமலையில் போகிறோன்னு நண்பன் சொல்லுவான், சாமி கூப்பிட்டு யார் இருந்தாலும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். சரின்னு ஒரு நாள் சாமிக்குள்ளே போய் உட்கார்ந்து அவங்க ஒரு பாட்டு பாடினேன். நான் ஒரு பாட்டு, மறக்க முடியுமா ஐயா, மறக்க முடியுமா, மனதில் கொடி கொண்டு உன்னை மறக்க முடியுமா. அவ்வளோதான், நாளைக்கு எல்லாம் இப்படி பாடுங்க. சாமி அங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க. வந்தோடனே நாகராஜன்கிட்ட சொல்லுவேன், இந்த சாமி எல்லாம் பணக்காரன்னு பார்த்தாண்டா ஆசீர்வாதம், எங்களை மாதிரி பாவத்தா இல்லை மகம் நீ அப்படி சொல்ல போவா நாமத்தை விட்டு வந்தோடனே அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு சொல்றியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம செல்வகுமார் ஒரு இந்த இணை வாங்கனே சாமி கூப்பிட்றாங்க. நான் எனக்கு தப்புன்னு ஆயிட்டேன். என்னடா நேர போகிறோம், ஐயா வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டேன். நானே சாவட்டி எடுத்துருக்காங்க, டிவி இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, நான் வீட்டுக்கு போனேன், என்னை கொண்டு விட்டுருன்னு நாகராஜன் சொல்கிறேன். அப்போ பார்த்து அவர் வந்து கூப்பிட பண்ணி வாங்க போகணும். உடனே 2 பேரும் சாமி வந்தாங்க. சாமியோட போகணுன்னு நமஸ்காரம் பண்ணாங்க. நான் கொஞ்சம் அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, நம்ம இந்த ஐயாவளிக்காரங்களுக்கு இவ்வளோ ஒரு குசும்பு கொஞ்சம் அவங்க ஐயா தான் பெருசு, வேற எதுவும் கிடையாது, ஒரு அப்படின்னு இருந்தேன். அங்கே நடந்தது என்ன, ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க. பாடணுன்னு மறக்க முடியுமா, எனக்கு தூக்கி வரிப்பட்டு என்னடா சாமி பாடணும். உடனே பாட்டை கேட்ட உடனே யூசாங் மறக்க முடியுமா. அப்போதான் நினைச்சேன், இந்த பெரிய பெரிய மகான்கள், பகவானுடைய அவதாரத்தில் வந்தவர்கள் யார்கிட்ட எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஞானக்கண் உண்டு. சிவச்சந்திரன் என்ன சொன்னான் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. நானே சரின்னு மறக்க முடியுமான்னு எடுத்தேன். மைக்கெல்லாம் கிடையாது, அப்படியே விசதி எடுத்தார். இந்த பக்கம் ஒரு சிவத்தார் சிங்க நடந்து மாதிரி நடந்து வருகிறார். எனக்கு கண்ணீர் வருது. சாமி நானே இப்படி இருக்கும். அப்படியே என் முன்னால் முட்டு போட்டு அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்தாங்க. அவர் முட்டு என் 2 காலையும் எனக்கு தாங்க முடியாத அழுகை. பாட்டு உச்சத்தில் போகுது. பாடி முடிச்சோன்னு அப்படி எந்திரிச்சு போனோன்னே சாமி போய் நமஸ்காரம் பண்ணாங்க. கமாண்ணா ஒன்றும் ஓடி போய் நமஸ்காரம் முத்துக்குள்ள ஓங்கி ஒரு அடி. அந்த ஜலம் வீழ்ந்தது போதும், எழுந்திடலாம். அப்படி கழுத்தில் இருந்த ரோசாப்பு மலை என் கழுத்தில் போட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கையில் கொடுத்து கையை இப்படி காட்டினாங்க. வெளியில் வந்தது தான் 2-3 பேர் புத்துன்னு காலில் வந்தாங்க. அதில் ஒருத்தர், நான் ஒரு 2 மாதமாக வரேன்,
என்ன சாமி பார்க்கவே இல்லை, நேற்று தான் வந்தீங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, எனக்கு புதுசாக இருக்கு, பூ கொடுங்க. உடனே நாகராஜன் சாமி சொல்லுவாங்க, அவனும் சாவை தேடி நோயோடு வந்திருக்கான். நான் தான் அசோக் படிக்க வைத்திருக்கிறேன் கோயம்புத்தூரில், தம்பிக்கு என்ன மருந்து உண்டோ நான் அனுப்பி கொடுக்கிறேன் என்று ஒரு வருடம் என் அன்பு நண்பன் ராமதாஸ் எழுதின மருந்தை எனக்கு அனுப்பி தந்து என் பரிபூரண நிலை அன்றிலிருந்து உயர்ந்தது. அவர் மாலை தந்த பாக்கியம் எனக்கு உடனே ஒரு மாலை கிடைச்சது என் இளநோக்க இருக்குது. அதுபோலதான் எல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் அந்த நிலைக்கு என்னை வழிகாட்டி இன்னைக்கு தம் பிடிச்சி பாடுறேன். அந்த நோயோட சூடு கூட கிடையாது. சுவாமி அதுபோல ஒரு சின்ன சிக்கலை மாட்டி சாமியோட அருள் பெற்றவர்கள். நானும் அதுபோல எனக்கு வழி நடத்துகிற குரு மகா யோகிராம் சுரகுமார் மகராஜ். அதில் மாற்றமே கிடையாது. நம்ம அப்ப நாராயணன் அதில் மாற்றமே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் சொன்னது விழுந்ததில்லை, எழுந்திருச்சியை போய்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் சுவாமி வந்திருக்கிறார்கள். உடன்தானே இசை நிகழ்ச்சி நடக்கும். சுவாமியும் உங்களோடு அருள் வார்த்தை சொல்லி தூக்கி வைப்பார்கள்.